அண்ட் தான் சார்ந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய டௌரி ஆகட்டும், தலாக் ஆகட்டும், வட்டி கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எதிர்த்து கேள்வியும் கேட்டிருக்காரு. அப்ப நடந்த காவேரி நதிநீர் பிரச்சனையில தமிழ்நாட்டுக்கு ஆதரவா குரலும் கொடுத்திருக்காரு. போபால் விஷவாயு ப்ராப்ளம் அப்போ இந்தியாவுக்காக அமீரக அரசிடம் பேசி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இந்தியாவுக்காக பெரிய தொகையை வாங்கி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஸ்ரீலங்கால நடந்த பிரச்சனைக்கு முதல்ல தமிழ்நாட்டில் குரல் கொடுத்ததும் பழனி பாபா தான். அது மட்டும் இல்லாம ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை இவர் தத்தெடுத்து அந்த பெண் வேற மதமா இருந்தாலும் மதமாற்றம் செய்யாம அந்த மதத்திலே இருக்கட்டும் சொல்லிட்டு இந்த பெண்ணை சட்டம் படிக்க வச்சிருக்காரு. பழனி பாபா ஒரு நல்ல பேச்சாளர் மட்டும் இல்லாம ஒரு சிறந்த எழுத்தாளரும் கூட. இவர் எழுதிய புத்தகங்களான அல் முஜாஹித், முக்கோள முரசு, புனித போராளி போன்ற பத்திரிகைகளை எழுதியிருக்காரு. பைபிள் ஒரு ஆய்வு, ராமகோபால மறுப்பு, பாபர் மஸ்ஜித் போன்ற ஆங்கில நூல்களையும் இவர் எழுதியிருக்காரு. பொதுவாக பழனி பாபா அவர்களுக்கு வெளியில மட்டும் செல்வாக்கு கிடையாது, சிறையிலையும் அவருக்கு பெரிய செல்வாக்கு இருந்துச்சு. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக சிறையில் பேர்ட்ஸ் எல்லாம் வளர்க்கக்கூடாது. ஆனால் இவர் ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி லவ் பேர்ட்ஸ் வளர்த்துட்டு இருந்தார். அந்த லவ் பேர்ட்ஸ் மேலே இவர் ரொம்ப பாசமாகவும் இருந்தார். அந்த சிறையிலேருந்து வெளில வந்தோடனே அந்த லவ் பேர்ட்ஸை அவர் வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வளர்த்துட்டு இருந்தார். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பழனி பாபா அவர்கள் சிறையில் இருக்கப்போ மக்கள் கிட்ட இருந்து நிறைய கடிதங்கள் வரும். அந்த கடிதத்தை படித்தது மட்டும் இல்லாமல் எல்லா கடிதத்துக்கும் தனித்தனியாக அவர் ரிப்ளையும் கொடுத்துருக்காரு.